எங்க வரேன்னு எனக்கு புரியுது பப்பு. அவரெல்லாம் ஜட்ஜ் பண்றதுக்கு நீ ஆள் கிடையாது. பெரியவங்க விஷயத்துல தலையிடுற பக்கமும் உனக்கு இன்னும் வரல. அதுக்கு 18 வயசு வரணும். நீ மேஜர் ஆகணும். நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாது. அதுல நீ 0. என்னம்மா நீங்க கணக்கு பாடம் படிக்கும் போது இருக்கிற நம்பர்லயே பெஸ்ட் நம்பர் 0 தான் அப்படின்னு தானே சொல்லி தருவீங்க. ஒரு நம்பருக்கு பின்னாடி 0 இருந்தா அந்த நம்பரோட வேல்யூ பல மடங்கு கூடிடும் சொன்னீங்களா இல்லையா? அது சொன்னேன். இப்போ இந்த 0 அம்மாவோட வேல்யூ ஏத்துறதுக்காக இப்ப துணைக்கு நிக்குதுமா. பப்பு அம்மா, சித்த பொண்ணு கொலகாரின்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லா எக்ஸாம்லயும் நான் ஃபெயில் ஆயிட்ட மாதிரி ரொம்ப அழுகையா வருதுமா. சில சமயம் சீனியரை விட ஜூனியரே பெட்டர்னு தோணுதுமா. பப்பு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பலம் வந்த மாதிரி இருக்குப்பா. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என் புள்ள இருக்கான்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல எத்தனை பேர் பழி போட்டாலும் எதிர்த்து நிற்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. I love you அம்மா. I will always support you அம்மா. சரி சரி, அதெல்லாம் விடு. ஆனா இந்த வயசுல உனக்கு அம்மாவா படிப்பான்னு கேட்டா அம்மாவே டம்மி ஆயிடுவேன். உன் பாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக நீ படிப்பை விட்டு ஸ்கூல்ல கட் அடிச்சா உன்னை ஸ்கேல்ல எடுத்து அடிக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அம்மா, புள்ளகிட்ட அப்படி சொல்லாதம்மா. முகம் எப்படி வாடி போச்சு பாரு. சும்மா இருங்கப்பா. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னப்போ எரியிற கொல்லிக்கட்டையை எடுத்து நீங்க என்ன துரத்துனீங்கல்ல, நான் அதை மறக்கல. சில நேரத்துல இந்த ஞாபக சக்தி ரொம்ப மோசமானதுமா. இது பாரு பப்பு, இனிமே நீங்க வரவே கூடாது. இதுதான் லாஸ்ட். அம்மா, அந்த வீட்ல இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. இங்க பாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அங்க உன் சித்தப்பா இருக்காருல்ல, அந்த ஆளு தான் எனக்கு பிடிக்கல. ஏய், அந்த ஆளு இந்த ஆளுன்னு மரியாதை இல்லாம சொன்ன அடிச்சிருவான் பாத்துக்கோ. சரி, இந்த நேரம்லாம் நீ ஸ்கூலுக்கு வரலன்னு சித்தப்பாவுக்கு மெசேஜ் போயிருக்குமே. ஓ மை காட், அந்த ஓட்டி நான் அடைக்க மறந்துட்டேனே. பாவண்டா அவர் உன்னை தேடி எல்லா இடமும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. வா போலாம், இப்பவே கிளம்பு. நானும் ஸ்கூலுக்கு வரேன். பிரின்சிபல் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு நானே உன்னை விட்டுட்டு வரேன். வா வா. அம்மா, எனக்கு பசிக்குதுமா, மயக்கமா வருது. ஐயோ, நீ காலையில இருந்து சாப்பிடலையா? அட ஆமாமா, அங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருமே என்ன கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, நான் டிஃபன் கொண்டு வந்து கொடுக்கறேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா ஸ்கூல் போலாம். சரியா? சமத்தா ஸ்கூல் போணும். சரி. ஏய், நாங்க யாரு? பப்பு, டேய் டேய் டேய், கதவு தர. பப்பு, கதவு தரடா. பப்பு, டோரே பப்பு, டோர் ஓபன் பண்ணு. பப்பு, சாரி அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க இல்லாம நான் இந்த வீட்டுக்கும் போக மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். நீங்க இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நானே இங்க தான் இருப்பேன். ஏய், கதவை தர பப்பு. சாரிம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே பேச நானே கேட்க மாட்டேன். ஐயோ அப்பா, அவங்கிட்ட பேசி டோர் ஓபன் பண்ண சொல்லுங்க. டேய் பப்பு, சாப்பிட என்னடா வேணும்? தாத்தா, எனக்கு 4 சமோசா, ஒரு பீஸா, ஒரு மொஜிட்டோ. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துல பறந்து வருவான். நீ பணத்தை மட்டும் கொடுத்துரு. சரி, டபுள் ஓகே.
என் பேரனுக்கு பசிக்குதுமா, கொஞ்சம் பேசாம இரு. அப்பா ஒரு நாள் ஸ்கூல் போலனா சிலபஸ் மாறிடவா போகுது. அவனை கொஞ்சம் லூஸா விட. ஐயோ அப்பா, அவனே ஆல்ரெடி லூஸ் ஆயிட்டு இருக்கான். அதான் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு வந்திருக்கான். இதுல என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சது இங்க வந்து பெரிய கலாட்டா பண்ண போறாரு. ஐயோ, மின்னல் மாதிரி வந்துட்டான். கொலவெறியில வந்திருக்கான். எதுவும் பெருசா ரசா பாசம் ஆகாம காப்பாத்துப்பா. பப்போ, நீ இங்க இருக்கன்னு தெரியும் பப்போ. பப்போ, பப்போ, ஐயோ சித்தப்பா வந்துருச்சே. பப்போ, பப்போ. ஐயோ பப்பு இங்க இல்ல. பப்போ, அவன் பேக் இங்க தானே இருக்கு. அப்பா அவர் உள்ள வர சொல்லுங்க. சரி சரி, உள்ள வாங்க. பெரிய மனுஷனா இருக்கீங்க. என் பையனோட ஸ்கூல் பேக் இங்க தானே இருக்கு, வீட்ல இல்லன்னு சொல்றீங்க. ஐயோ பேக வேற வச்சுட்டு வந்துட்டானா? அது ஏன் பேக். என்ன உளறீங்க? அப்பா சும்மா இருங்க. கிருஷ்ணா, ஐம் so sorry. பப்பு இங்கதான் இருக்கான், பயப்படாதீங்க. நீதான் மோசம்னு நினைச்சேன். உங்க அப்பா உன்னை விட மோசம். இந்த வயசுல எவ்வளவு பொய். ஏய், நானாவது பொய் தான் சொல்றேன். சில பேர் மனசாட்சியே இல்லாம அப்பாவி மேல கொலைப்பழிய போடுறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது? என்னது மனசாட்சி இல்லாம சொல்றேனா? நான் கண்ணால கண்ட காட்சி வீடியோ ஆதாரமா இருக்கு. உங்க பொண்ணு கொடுத்த வாக்குமூலம், அதை வச்சுதான் சொல்றேன். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னையா பெரிய ஆதாரம்? காசு கொடுத்தா 1000 ஆதாரம் கிடைக்கும். அப்பா பூமியை கொலை பண்ணது ஏன் பொண்ணுதான்னு ஈவிரக்கிழமை பழிய போடுற. பூமியை கொன்னது நீதான்னு சாட்சி சொல்ல நான் 1000 ஆதாரம் ரெடி பண்ணுவேன். அப்பா என்ன சொன்ன? என் பூமியை நான் கொலை பண்ணனா? ஏய் கிருஷ்ணா, என்ன பேசுற? என் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க. இந்த ஆளுக்கு இதயம் ஒண்ணு இருக்கா? பூமியை நான் கொலை பண்ணேன்னு சொல்றாரு. இவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம்? அதேதான் நானும் கேக்குறேன். என் பொண்ணுதான் அவளை கொன்னான்னு நீ எப்படியா சொல்ற? உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? அப்பா கொஞ்சம் பேசாம இருங்க. நான் ஒண்ணு செத்து போகலமா, உயிரோட தான் இருக்கேன். அதனால்தான் கோவத்துல துடிக்கிறேன். அப்படியே நான் செத்து போயிருந்தாலும் இவன் உன் மேல போட்ட பழிக்கு ஆவியா வந்தாவது நான் அறவிட்டிருப்பேன். ஏய் பேசாம இரு. அவ்வளவுதான். ஏய் நீ எதுக்கு என் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்த? ஐயோ கிருஷ்ணா, நான் கூட்டிட்டு வரல, பப்புவே தான் வந்தான். நீ தான் போன் பண்ணி அவனை வர சொல்லியிருப்ப. ஐயோ நான் வந்தது எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு. கிருஷ்ணா, நான் அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லல. பின்ன எப்படி இது நடந்துச்சு? நான் அப்பதான் அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு போனேன். நான் ஆபீஸ் போறதுக்குள்ள பப்பு ஆப்சென்ட்னு மெசேஜ் வருது. அவன் இங்க தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சேன்.
அவன் டைரக்டா இங்கதான் வந்திருக்கான். நான் ஒரு முடிவு பண்ணா அது சரியாதான் இருக்கும். யோ, பே. இதெல்லாம் கரெக்டா இருந்து என்ன பிரயோஜனம்? பூமியை கொலை பண்ணது யாருன்னு உன்னால கரெக்டா முடிவு பண்ண முடியல. என் பொண்ணை ஏன் பலி கடாக்குன? ஏன்னா அவ உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ண. வாயில்லா பூச்சி. எவ்வளவு பழி போட்டாலும் அவ ஏத்துக்குவா. சோத்துல அடிச்ச சாணி மாதிரி அப்படியே கம்மன் நிப்பா. அந்த நினைப்பு தானே உனக்கு? அப்பா போதும், அத பத்தி பேசாதீங்க. அத பத்தி இனிமே நீங்க எப்பவுமே பேசாதீங்க. அவனை நீ எப்படிலாம் காதலிச்ச? யோ, உன்னை காதலிச்சதுக்காக என் பொண்ணு யாகெல்லாம் பண்ணாயா? உன்னை பிரிஞ்சு பக்கத்துல இல்லாம நீ எங்க இருக்கிறன்னு கூட தெரியாம உன் முகம் மறந்து போய் ஸ்கூல்ல பார்த்த உன் உருவத்தை மனசுல வச்சுக்கிட்டு உருகி உருகி தவம் இருந்து காதலிச்சாயா? அப்பா வேண்டாம்ப்பா ப்ளீஸ். கிருஷ்ணர் சிலைக்கு வாரம் தவறாம அவ அபிஷேகம் பண்ணுவா. அந்த கிருஷ்ணருக்கா பண்ணா? உனக்கு இந்த கிருஷ்ணனுக்காக தான் ஏன் பண்ணா? அதுக்கு நீ கொஞ்சமாவது நீ தகுதியானவனா? அந்த காதலுக்கு நீ கொடுக்கிற பரிசு தான் இந்த கொலைப்பழியா? ஏய், கண்மணி, உங்க அப்பாவை அனாவசியமா பேச வேணாம்னு சொல்லு. அப்புறம் நடக்கிற பிரச்சனைக்கு நான் பொறுப்பு இல்ல. டேய் பேசுடா, தைரியம் இருந்தா பேசு. என்னடா பேசுவ? அப்பா பேசுவையா? நான் பேசுவேன். நான் என்ன பேசுவேன்னு சொல்லட்டுமா? கேக்குறியா? சொல்லு, கேக்குறியா? அப்பா கொஞ்சம் பேசாம இருங்க. கிருஷ்ணா நீங்களும். பாயிண்ட் நம்பர் 1, உன் மக உருகி உருகி என்ன காதலிச்சான்னு சொல்றல, அது முதல்ல எனக்கே தெரியாது. ஐயோ, அது ஒருதல காதல். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? பாயிண்ட் நம்பர் 2, உனக்கு உன் பொண்ணு காதலிச்சது பெருசுன்னா எனக்கு நான் என் பூமியை காதலிச்சது பெருசு. உன் பொண்ணாது என்ன ஸ்கூல்ல இருந்து தான் காதலிச்சா. ஆனா நான் பூமி எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அப்பா இருந்தே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பந்தம், பிரிக்க முடியாத உறவு. நானும் என் பூமியை உருகி உருகி காதலிச்சோம். உன் பொண்ணு என்ன காதலிச்சதை விட பல மடங்கு பெருசு. அப்படிப்பட்ட என் பூமிய இவ கொன்னுட்டா. அந்த இடத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டா. இவளை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? சொல்லு, இவளை சும்மா விட்டுருவேனா? இங்க பாரியா, ஒரு நிமிஷம் காதலிச்சாலும், ஒரு ஜென்ம முழுக்க காதலிச்சாலும், உண்மைய காதலிச்சா எல்லா காதலும் புனிதம் தான். இப்ப நான் அந்த விவாதத்துக்கு வரல. ஆனா யாரோ செஞ்ச கொலைய என் பொண்ணு மேல போடுற பாத்தியா? அப்படி போடாத, அது பாவம். அது அந்த தெய்வத்துக்கு அடுக்காது. யாரு? நானா? நான் ஆதாரமா பழி போடுறேனா? இவதான் பூமியை கொலை பண்ணான்னு தெரியற வரைக்கும் நான் இவகிட்ட ஒரு ஜென்டில்மேனா தான் நடந்துகிட்டேன். நான் பூமி மேல எவ்வளவு சென்சிட்டிவா அட்டாச்மெண்டா இருந்தேன். அது உன் பொண்ணுக்கே நல்லா தெரியுமே. அப்பா டேய், அப்போ என் பொண்ணு வளர்த்த எனக்கு அவளை பத்தி தெரியாதா? என் பொண்ணு கொலைகாரியா? அப்பா என் பொண்ணு கொலைகாரியா ஐயோ, வளர்த்த? அப்பா விடுங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் அடிச்சுக்காதீங்க. போட்டுமா, அது வேலை செய்யாம கூட போட்டுமா, போட்டோம். என் நெஞ்சு நின்னு போட்டோம். இவ்வளவு பழிய கேட்ட பிறகு அது ஏமா வேலை செய்யணும்? சொல்லுமா.
யோ இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் போலீஸ் கோர்ட்டு கேஸ் எவ்வளவோ இருக்கு. செஞ்ச பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாமா? ச்சே, சித்தப்பு ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. இத பாரியா, எல்லாத்துக்கும் மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, சத்தியம் தர்மம்னு இருக்கு, அது பாத்துக்கோ. கிருஷ்ணா, இந்த வாதத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா நீங்க ரெண்டு பேருமே? நான் ஆரம்பிக்கல, உங்க அப்பா தான் ஆரம்பிச்சாரு. நான் என் பையனை கூட்டிட்டு போக வந்தேன். பாப்போ, இப்ப நீ ஒழுங்கா வரியா இல்லையா? பாப்போ, பாப்போ இப்ப வர போறியா இல்லையா? ராஸ்கல், உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தா இங்க ஓடி வருவியா? இவன் என்ன சொல்லி இங்க வர வச்சான்? கிருஷ்ணா, இங்க பாருங்க, நான் இவனை கூப்பிடல. நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட இருந்து பூமியை பிரிச்சது போதாதா? ஆசை வர்த்தலம் பேசி பப்புவையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணுமா? இங்க பாருங்க, ஆசை வார்த்தை பேசணும்லாம் சொல்லாதீங்க, அபாண்டமா பழிய போடாதீங்க. இவன் என் மேல இருக்கிற பாசத்துல ஓடி வந்துட்டான். அடுத்தவங்க நம்ம மேல வைக்கிற பாசம்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல? எவ்வளவு நக்கலா நீங்க சிரிக்கிறீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதே பாசத்துக்காக நீங்க ஏங்குவீங்க. அப்ப நான் உங்க பக்கத்துல இல்லாம கூட போகலாம். எங்க போவேன்? ஜெயிலுக்கு தானே, பாத்துக்கலாம். டேய், என் பொண்ணு எதுக்குடா ஜெயிலுக்கு போனா? அவ போக மாட்டா. அப்பா போதும், வாயை முடுங்க. இந்த பாருங்க, அனாவசியமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பப்பு என் கூட அனுப்பி வைங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். டேய், அவன் இனிமே வரமாட்டான். அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பாப்பு, நீ போ. அம்மா, பாத்தியா, அத கூட நீதான் அவனுக்கு சொல்லணும். ச்சே, என் பிள்ளைய எப்படி மயக்கி வச்சிருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்பா ஒரு ஃப்ராடு, மகளும் ஒரு ஃப்ராடு. எனக்கு வாட்ச மருமகனும் ஒரு ஃப்ராடு தான். உங்க மொத்த குடும்பமே ஃப்ராடா இருக்கீங்க. அப்படி சொல்லாதயா, அப்படி சொல்லாத. ஏய், அப்படிதான் ஏன் சொல்லுவேன். என்னையா பண்ணுவேன்? கிருஷ்ணா, அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களை எச்சரிக்கிறேன். ஏய், என்ன என்ன வான் பண்ற? திமிரா? அடிச்சிருவேன். கைய உடைச்சிருவேன், மேல கைய வச்சினா. என்ன? அடிங்க அடிங்க. இப்பவும் நான் உங்க பொண்டாட்டி தான். ஆனா என் அப்பாவை மரியாதை இல்லாம பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இது அவரு வீடு. வார்த்தையா அளந்து பேசுங்க. அம்மா, அவன் நாகரிகத்தெல்லாம் கடந்து மிருகமா மாறிட்டாமா? யோ, நான் மிருகமா? இத பாரு, யார் மிருகம்னு தெரியும். பாருங்க. கண்மணி, கண்மணி, என்னாச்சு? நான் இது வந்துடுறேன். நீங்க கொடுத்த விபூதி பூமி 3 தடவை மட்டும்தான் கொடுக்க சொல்லி ஐயா சொன்னாங்க. இதோட போதும், எல்லாம் சரியாயிடும். ஏதாச்சும்னா என்ன கூப்பிடு. இப்ப வந்துடுற, ஒரே ஒரு செகண்ட் இரு. பாக்குறப்போ உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இல்ல இல்ல, இது யாரோ செஞ்ச தப்பு. என் பொண்ணு இப்படி செய்ய மாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.